குழந்தைங்களா, கடைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கடைக்குள்ள போகலாம். கோடை காலத்தில் ஒரு அழகான காட்டில் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு நாள் ரோசி குருவியும் அதோட குழந்தையும் தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட வீட்டுக்கு பறந்து வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் பறந்து வந்தனால இவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப சோர்வாகவும் அதிக தாகமும் இருந்தது. அதனால் அங்கே மரத்து மேலே 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. என்னால தண்ணி குடிக்கலாட்டி இங்க இருந்து என்னால கொஞ்ச தூரம் கூட பறந்து போக முடியாது. நானும் அந்த நிலைமையில தான் இருக்கேன். எனக்கும் தண்ணி தாகம் ரொம்ப அதிகமா இருக்கும். சரி, நீ இங்கேயே இரு, நான் இங்க எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி குருவி அங்கேருந்து தண்ணி எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு போச்சு. அம்மாடியோ, இந்த கிணத்துலையாவது கொஞ்சம் தண்ணீர் இருக்கு. என் குழந்தைய கூட்டிட்டு வந்து இந்த தண்ணீரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி குருவி தன்னோட குழந்தைய கூப்பிட்றதுக்காக அங்கேருந்து வேகமாக பறந்து போச்சு. செல்லமே, வா, இங்கிருந்து ரொம்ப பக்கத்துல தான் ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல கொஞ்சம் தண்ணீர் இருக்கு. வா, அதை போய் குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். 2 குருவிங்களும் தண்ணியை நோக்கி ரொம்ப வேகமாக பறந்து போனாங்க. அம்மா அம்மா, நான் தாம்மா முதல்ல குடிப்பேன். எனக்கு தண்ணி ரொம்ப தாகமா இருக்குமா. சரிடா செல்லம், நீயே முதல்ல குடி. இந்தா தண்ணி. ஏய் பறவைகளா, இருங்க, தண்ணி குடிக்கிறதுல இருங்க. இந்த கிணறு எங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் என்கிட்ட கேட்காம தண்ணி குடிக்கக்கூடாது. இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கணும்னா எனக்கு நீங்கள் காசு தரணும். காசு கொடுத்தாதான் இந்த தண்ணீரை நான் உங்களை குடிக்க விடுவேன். காங்களா, என்கிட்ட காசு சுத்தமா இல்லை. எனக்கும் என் குழந்தைக்கும் ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. கொஞ்சோண்டு தண்ணியாவது குடிக்க விடுங்க. எங்களுக்கு காசு தராமல் நீங்கள் தண்ணியை குடிக்கவே கூடாது. காங்களா, நான் முதல்ல தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் நான் உங்களுக்கு காசு எடுத்து வந்து கொடுக்குறேன். நீங்கள் தண்ணியை குடிச்சிட்டு காசு கொடுக்காம அப்படியே வீட்டுக்கு போய் வராமல் இருந்துக்கிட்டீங்களாக்கும். முதல்ல நீ வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு வா, அப்புறம் தண்ணி குடிக்கலாம். இப்போது இங்கேருந்து நீங்கள் 2 பேரும் போயிருங்க. இது எங்களோட கிணறு. நாங்கள் யாருக்கும் காசு இல்லாமல் தண்ணி கொடுக்கறது இல்லை. ரோசி குருவியும் அதன் குழந்தையும் ரொம்ப சோகமாக அங்கேருந்து பறந்து வந்தாங்க. எனக்கு ரொம்ப தாகமா இருக்குமா. என்னால இங்க இருந்து பறக்கவே முடியலமா. இருடா செல்லம், தூரத்துல ஒரு வீடு தெரியுது. அங்க ஏதாவது பறவைகள் நம்மளுக்கு தண்ணி குடுக்கறாங்களான்னு பாப்போம். வா போலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குருவிகளும் அந்த வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சமயம் ஒரு புறா தன்னோட வீட்டு பக்கத்தில் இருந்த உடஞ்ச மரத்து மேலே உக்காந்துட்டு இருந்தது. புறா பக்கத்தில் போன ரோசி குருவி புறாவை பார்த்து இப்படி கேட்டுச்சு. புறா அண்ணே, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வரோம். இந்த வெயில்ல எங்களுக்கு தாகம் ரொம்ப அதிகமா இருந்தது. பக்கத்துல இருக்கிற கிணத்துல நாங்க தண்ணி குடிக்கலான்னு போனோம். ஆனா அங்க 2 காகங்கள் எங்களுக்கு தண்ணி தரவே இல்லை. கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்களே. எனக்கு கூட தண்ணி வேணாம். என் குழந்தைக்காவது கொஞ்சம் தண்ணி கொடுங்களே புறா அண்ணா. இந்த காட்டில் தண்ணி ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஆனால் அந்த காகங்கள் இருக்கிற கிணத்துல கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே இருக்கும். ஆனால் அந்த பறவைங்க 2 பேரும் யார் தண்ணி கேட்டு போனாலும் தரவே மாட்டாங்க. காசு இல்லாமல் அவங்க தண்ணியே தர மாட்டாங்க. தண்ணி தானேம்மா, தாராளமாக வாங்கிக்கோ. இங்கேயே இரு, நான் வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு புறா தன்னோட வீட்டுக்கு தண்ணி எடுக்க போச்சு. என்னங்க, நம்ம கிட்டயே தண்ணி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுலயும் கொஞ்சம் தண்ணீரை நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டா நம்ம தண்ணிக்கு என்ன பண்றதுங்க? ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுப்போம்மா. கஷ்டன்றது எல்லாருக்குமே வரக்கூடியது. அதாவது இந்த நிலைமை நாளைக்கு நமக்கு கூட வரலாம். புறாவோட மனைவி உடனே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து புறா கிட்ட கொடுத்தது. இந்தா குருவி, தண்ணி, தாராளமாக தண்ணியை குடிங்க. உடனே ரொம்ப வேகமாக சின்ன குருவி தண்ணியை குடித்தது. அப்புறம் ரோசி குருவியும் மீதமுள்ள கொஞ்சம் தண்ணியை குடித்தது. ரொம்ப நன்றி புறா அண்ணே. நாங்க இந்த உதவியை எப்பவுமே மறக்க மாட்டோம். நாங்க எங்களோட காட்டுக்கு போறோம் அண்ணே.
அப்படின்னு சொல்லிட்டு ரோசியும் ரோசியோட குழந்தையும் அங்கேருந்து பறந்து போனாங்க தன்னோட வீட்டுக்கு. அம்மா அம்மா இப்பதாம்மா எனக்கு தாகம் தீர்ந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த புறா அங்கிள் ரொம்ப நல்லவரா இருக்காருல்லம்மா. ஆமாடா செல்லம், இந்த காட்டுல நல்ல பறவைகளும் இருக்கு, கெட்ட பறவைகளும் இருக்கு. வா நம்ம முதல்ல வீட்டுக்கு போய் சேரலாம். அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 குருவிகளும் அவங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இப்படியே பல மாதங்களும் சில நாட்களும் கடந்து போச்சு. ஒரு நாள் ரோசி குருவி இருந்த காட்டில் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சது. இடி இடிச்சு நிறைய மழை பெஞ்சிட்டே இருந்தது. அதே சமயம் காகங்கள் இருந்த காட்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தனால காடுகள்லாம் காஞ்சு போய் குளங்கள்லாம் வற்றி போய் எதுலேயுமே தண்ணியே கிடைக்கவில்லை. ராணி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு. தண்ணி அவ்வளவு தவிக்குது. ஆனால் நம்ம காட்டில் ஒரு குளம் கூட தண்ணி இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம கிளம்பி வேற காட்டுக்கு போகலாம் கூறி. இந்த காட்டுல தண்ணி பழங்கள் எதுவுமே இல்லை. வேற காட்டுக்கு போனா தண்ணி இருக்கிற இடத்துல நம்ம வீடு கட்டி அங்கேயே இருந்துக்கலாம். அப்படின்னு பேசின 2 காங்களும் அங்கேருந்து வேற காட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப தூரம் பறந்து வந்தாங்க. ராணி, ஒரு வழியா பசுமையான காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் இந்த காட்டுல ஏன பார்த்தாலும் தண்ணியே இல்லையே. ஒரு குளம் கூட இல்லையே, ஆறு கூட இல்லையே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது தண்ணிக்கு? ஆமா கூறி. ஆனா தூரத்துல ஒரு பறவையோட வீடு தெரியுது. அந்த வீட்டுல வேணா போய் கொஞ்சமா தண்ணி கேட்டு பார்க்கலாமா கூறி? சரி ராணி, ஏன்னா நமக்கு வேற வழியும் இல்லை. அந்த வீட்டில் தான் தண்ணி கேட்டே ஆகணும். வா போலாம். அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் பறந்து அந்த வீட்டோட கதவை தட்டுனாங்க. உடனே அந்த வீட்டிலேருந்து ரோசி குருவி வெளியே வந்தது. குருவி வெளியே வந்ததும் காகங்களை பார்த்த உடனே குருவிக்கு பழைய ஞாபகம்லாம் வந்தது. அதே மாதிரி காகங்களுக்கும் அந்த ஞாபகம் வந்தது. குருவியே, ரொம்ப தாகமா இருக்கு. எங்க 2 பேத்துக்கும் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவியா? நீ பழசெல்லாம் மறந்துரு, எங்களை மன்னிச்சிரு. பழசை ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு தண்ணி கொடுக்காம விட்டுறாத. எங்களை மன்னிச்சிரு குருவியே. சரி காங்களா, நான் உங்களுக்கு தண்ணீர் தாரேன். ஆனால் 5 நிமிஷத்துக்கு அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கவே கூடாது. நீங்கள் அந்த தண்ணீரை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்படின்னு சொன்ன ரோசி குருவி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்து காகங்கள் நடுவில் வச்சது. ரோசி குருவி கொடுத்த அந்த 5 நிமிஷம் முடிஞ்சது. குருவியே, எங்களை மன்னிச்சிரு. அன்னைக்கு நாங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தவறுன்னு இப்போதான் எங்களுக்கு புரியுது. எங்களை மன்னிச்சிரு குருவியே. காகங்களா, உங்கள் 2 பேத்துக்கும் இப்போவாது புரிஞ்சதா? தாகத்தில் நாங்கள் 2 பேரும் வந்தப்போ எங்கள் முன்னாடியே தண்ணி இருந்தது. ஆனால் அந்த தண்ணியை நீங்கள் எங்களை குடிக்கவே விடலை. என்னோட குழந்தைக்கு கூட கொஞ்சம் தண்ணி கொடுக்கல நீங்கள். எங்களை மன்னிச்சிரு குருவியே. இனிமேல் யாருக்கும் இந்த மாதிரி தப்பை நாங்கள் பண்ணவே மாட்டோம். எங்களை மன்னிச்சிரு குருவியே. சரி விடுங்க காகங்களா, நீங்கள் 2 பேரும் முதல்ல இந்த தண்ணீரை எடுத்து குடிங்க. ரோசி குருவி அப்படி சொன்னதும் காகங்கள் 2 பேரும் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு அங்கேருந்து பறந்து போனாங்க. அந்த சமயம் புறாக்கள் 2 பேரும் ரொம்ப தாகமாக இருந்தனால ரோசி குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. சின்ன குருவியே, கொஞ்ச நாளாக எங்கள் காட்டில் மழையே இல்லை. அதனால தண்ணீர் கிடைக்க எங்கள் காட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் தண்ணீர் தேடி நாங்கள் இந்த பக்கம் வந்தோம். வழியில் உன்னை பார்த்ததுனால கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுக்குறியா சின்ன குருவியே? புறா அண்ணே, நான் உங்களுக்கு கண்டிப்பாக தண்ணீர் தருவேன் புறா அண்ணே. நீங்கள் அன்னைக்கு எங்களுக்கு பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன். என்னோட தென்னை மரத்தில் இளநீ இருக்கு, அதை பறித்து நான் உங்களுக்கு தாரேன். தாகம் நல்லா அடங்கும். அப்படின்னு சொல்லிட்டு ரோசி குருவி தன்னோட தென்னை மரத்துல இருந்து 2 இளநியை வெட்டி 2 புறாக்களுக்கும் கொடுத்துச்சு. ரொம்ப தாகமாக இருக்கும்போது தண்ணிக்கு பதிலாக இளநீ கிடைச்சா எப்படி இருக்கும்? புறாக்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த இளநியை சாப்பிட்டாங்க. புறா அண்ணே, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இன்னும் 2 இளநீ தாரேன். ஆளுக்கு ஒரு இளநீ உங்கள் வீட்டுக்கு எடுத்து போங்கண்ணே. ரொம்ப நன்றி சின்ன குருவியே.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 இளநீகளை 2 புறாக்களும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. என்னங்க, அன்னைக்கு நீங்க சொன்னது ரொம்ப சரிதாங்க. நம்ம சின்னதா ஒரு உதவி பண்ணோம், ஆனா அது நமக்கு திரும்ப கிடைக்கும் போது ரொம்ப பெருசா இருந்ததுங்க. அந்த குருவிங்களுக்கு நம்ம சின்ன டம்ளர்ல கொஞ்சமா தான் தண்ணி கொடுத்தோம், ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா அந்த குருவி நம்மளுக்கு இளநியே கொடுத்துருக்கு தாகத்துக்கு. கண்டிப்பா நம்ம ஒருவங்களுக்கு செஞ்ச சின்ன உதவி அது நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும்போது ரொம்ப பெருசா இருக்கும். குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.